ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து கிரியேட்டிவ் சேனலில் நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் வச்சு ஊறுகாய் போட போகிறேன். இந்த சின்ன வெங்காயம் ஊறுகாய்க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 1/4 கிலோ அதிகமாகவே இருக்கும். 1/4 கிலோவுக்கு அதிகமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி உரித்து வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் 2 வெங்காயம், கடுகு 1 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1/2 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான பெருங்காயம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூனு, மல்லி, தாளிப்புக்கு கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகா. இது ஊறுகாய் போட நல்லெண்ணெய், வெறும் மிளகாய் பொடி. நான் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய் போட்டு, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போடணும், பெருங்காயம். இந்த ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயம். அதை போட்டு நம்ம இந்த பெரட்டினா வரணும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, உப்பு நம்ம தேவையானது, இது வறுத்து வச்சுக்கிற பொடியை போட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நம்ம கிண்டினே இருக்க வேண்டியதான். வெங்காயம் போட்டு கிண்டிட்டு நான் எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகாய் பொடி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஊறுகாய் நான் போட்டுட்டேன், ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் ஊறுகாய்க்கு என்னென்ன பொருள்ன்றது நான் காமிச்சிருக்கிறேன். என்னென்ன பொருள்ன்றது ஒரு வாட்டி சொல்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் 2, 1 டீஸ்பூன் பெருங்காயம், நல்லா பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூனு காஞ்ச கொத்தமல்லி போட்டு நல்லா நம்ம வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு, நம்ம சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பச்சோடு வதக்க தேவையில்லை, அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா விட்டு அடிக்கணும். கொரகொரப்பாக அடித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரியுது பாருங்கள். நல்லெண்ணெய் தான் தெரியுது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊறுகாவும் தொட்டுக்கலாம். சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா சுட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டு, அந்த மிளகாய் பொடி கொஞ்சம் காரம் போனோடனே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு அதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நல்லா பொன் நிறமாக வரப்போ புளியை எடுத்து ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். லாஸ்ட்டில் நல்லா சுண்டி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பொடியை எடுத்து அதில் போட்டு கிண்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு, நம்மளுக்கு தேவைன்னா ஒரு சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி போடலாம், வெல்லம், அப்படி இல்லை நாட்டு சக்கரை கூட போடலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோமா, நம்ம எங்கே போனாலும் இதை கையில் கொண்டு போகலாம். சாப்பாடு வெளியூருங்கெல்லாம் போனால் கூட இதை எடுத்துன்னு போகலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் என்னென்ன பொருள்னு. 1 2 விட்டு போனதில் நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு அதே அளவு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டு வரும்.
செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம்.